ஒருத்தவங்கள பிரிஞ்சு போற வழி அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். லவ் பண்ணும்போது ஒருத்தர் கூட நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். பட் அதே நேரத்துல அவங்க பிரிஞ்சு போகும்போது நாம 10 மடங்கு வழியை அனுபவிப்போம். அது எனக்கு தெரியும். பட் அதே நேரத்துல ஒருத்தவங்க பிரேக்கப் ஆன பிறகு ரொம்ப ஈஸியா மூவ் ஆன் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க உண்மையா லவ்வே பண்ணலன்னு அர்த்தம். இப்ப நீங்க பிரேக்கப்ல ரொம்ப சஃபர் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப உண்மையா லவ் பண்ணீங்க, அதான் ரீசன். பட் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா இதே பெயின்ல நீங்க ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதெல்லாம் அப்படின்னா உங்க பாஸ்ட் பார்ட்னர் தான் நீங்க அப்படின்னா பெஸ்ட் பார்ட்னர் நினைக்கிறீங்க. ஸோ அவங்களே போயிட்டாங்க, அப்ப நமக்கு வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி தான் இன்னமும் அதுல சஃபர் ஆயிட்டே இருக்கீங்க. பட் உண்மை அது கிடையாது. அவங்கள விட நல்லா பாத்துக்கிற 1000 பார்ட்னர் வெளியே இருக்காங்க. அதை உங்களால ஏத்துக்க முடியல. எக்ஸாம்பிள் ஒரு சைக்காலஜியா சிம்பிளா சொல்றேன். நாம ஒரு ஆபீஸ்ல ஓல்டு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். எல்லாம் நம்ம கம்ஃபர்டபுளா நல்லா பழகிரும். இப்ப திடீர்னு ஒரு புது ஆபீஸ்க்கு போகலாம் அப்படின்னா நமக்கு என்ன தோணுனா புது ஆபீஸ் பழைய ஆபீஸ் அளவுக்கு இருக்குமா இல்லையான்னு சொல்லி நம்மளே கன்ஃபியூஷன்லாம் இருப்போமா, ரைட்டா?